பிரவீன் டினோ அவர்களுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளோபதேசத்தை புகுத்தினார்கள், புகுத்த பார்த்தார்கள், அது வேறு. ஆனால் சபைகள் அடிப்படையிலே அன்றைக்கு ஒரே உபதேசத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட சபையாக கூடுவதற்கு எபிரேய ஆசிரியர் அழைக்கிறார். அதற்கு ஏன் ஏன் கூட அழைக்கிறார் தெரியுமா? ஏன் சபை கூடி வருதலை விடக்கூடாது என்று சொல்லுகிறார் எபிரேய ஆசிரியர்? அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 தெளிவாக படிக்க வேண்டும். இவர்கள் வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள், சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி. அல்ல, அதுக்கு முந்தைய வசனம், அதுக்கு பிந்தைய பகுதியும் படிக்க வேண்டும். நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். பிரவீன் டினோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சபைங்கிறது இல்லை. அப்புறம் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10, 23, 24 மேலே உள்ள வசனத்தை பாருங்கள், கீழே உள்ள வசனத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபம் யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதின ஒரு நிருபம். அது ஒரு சபைன்னே வச்சுக்கலாம். ஏன்னா நிருபத்தை எழுதுறாங்கனாலே அது சபைக்கு எழுதக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆரம்ப அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளின் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றுக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சபை அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டில் பண்ணோம் அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கிலத்திலையும் பார்த்தீங்க சர்ச் அப்படின்னா சபை அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு இருக்குது. அதே வேளையில் இப்போ சபை இல்லைங்கிற கோட்பாட்டில் இருக்கிறவங்க இந்த வசனங்களெல்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 28ஆவதுலேருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களை, பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்கள். ஆங்கில பைபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். சர்ச் அப்படின்னு இருக்கு, புரியுங்களா? சபை அப்படின்னா ஒன்று கூடுகிற, ஒருமனப்பட்டு கூடுகிற இடமாக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் சபையில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆவது அதிகாரம் ஒரு சில வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விழாவாரியாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. சபைங்கிறது ஒரு சர்ச். அந்த சர்ச்சுக்குள்ளே பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. நீ அந்நிய பாஷையில் பேசும்போது விளக்கம் சொல்லி இது பண்ணணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நல்லா என்ன பண்ணியிருப்பார், டீச் பண்ணியிருப்பார். அப்போ போதகர் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை, சபையே இல்லை, நாம தான் சபை அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக சபைன்னு சொன்னார்னா, கட்டிடத்தில் அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணலை. முதல்ல நான் அந்த ஆலயத்தில் நான் தங்கி இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆலமுறைமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அந்த ஆலய முறைமைகள், ஆலய பிரவேசங்கள், ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறைமைகளையும் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். இப்போ நம்ம தான் சபை. சரிங்களா? அவர் தங்கும் ஆலயம் எது அப்படின்னா நம்முடைய சரீரம் தான். ஸோ அதுக்காக நம்ம கூடி வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கா? இல்லை. இந்த யூத கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொல்கிறார், சபையை விட்டு விடுகிறதை போல சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறதுனால, அது நல்லா தூய தமிழில் பாருங்கள், அவங்க ஒன்று கூடுறதை விட்டுறாங்க. ஸோ விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது நம்ம சபை கூடி ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு சில வசனங்கள். அதை கூட 1 கொரிந்தியர் 14ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தில், இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியுடனே பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசி கொண்டு இருக்கும்போது புறஜாதியா யாராவது வராங்க அப்படின்னா அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல நிருபங்களில் ஏன் எழுந்தாங்கன்னா அதெல்லாம் சபை, கொரிந்தியர் பட்டத்தில் இருக்கக்கூடிய சபை, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த தெசலோனிக்கே பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை. அதே போல் எபேசுக்கு எழுதிய நிருபம், அது ஒரு சபை. சபைக்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஒழுங்க அவர் நிருபங்களாக எழுதுகிறாங்க. இந்த காகித வாயிலாக அங்கே உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பர்னா என்ன, நீங்கள் வழி நடத்துகிறவர்னு இருக்குது. ஒரே பாஸ்டர் தான் இது பண்ணணும்னு பலர் சொல்கிறாங்க. வழி நடத்துகிறவர் அவர். மெய்ப்பர் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ பாஸ்டருங்கிற நேமே இல்லை, அதே இல்லை, இதே இல்லை அப்படின்னா எது இருக்கிறதா அப்போ இது பண்ணுவீங்களா? வேதவசனத்தில் இல்லாதெல்லாம் பலர் பேசுகிறாங்க. பல காரியங்கள் இருக்குது. வேதத்தின்படி இருக்கீங்கன்னா நம்ம தோசையை சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது, இட்லி பேரே கிடையாது, பிரியாணி கிடையாது, பல காரியங்கள் இல்லவே இல்லை. ஆனாலும் நம்ம இல்லாத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பல பண்புகள் நாம மரியாதையாக பேசணும்னு வேதவசனத்தில் இருக்குது. இவன் டாப்பட்டு பேசுகிறான். பலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியருக்காக பேசணும்னா ஒரு ஆதரவாளர் நம்மளை அசிங்கமாக பேசுகிறான். ஸோ நாம் அதுக்கப்புறம் போனால் சேனலை செக் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பாருங்கள், கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துவ காரியங்கள், சகோதர ஸ்நேகம், அன்பு எதுவுமே இல்லை. உங்களால் கீழ்ப்படிய முடியல, இந்த வசனத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கம் தர முடியல அப்படின்னா சொல்லாதீங்க, பேசாதீங்க. உங்களால் சபைக்கு போக முடியாது, உங்களால் துதிக்க முடியாது, உங்களுக்கு போதனை செய்ய வேண்டியதுக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க.
இப்போ வருகிற ரசிக்கப்படுகிற மனிதர்கள் எப்படி இது பண்ணுவாங்க, எப்படி படிப்பணிகளை கற்றுக்கொள்வாங்க, மேய்ப்பன் இல்லாமல் எப்படி அந்த ஆடுகள் வழி நடத்தப்படும் சொல்லுங்களேன். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பசுத்த ஆவியானவர் இது பண்ணுறாரு, கிரியை செய்கிறாரு, நடத்துகிறாரு. சபையை நடத்துறது ஆவியானவர், எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நடத்துகிறவர் ஆவியானவர். அவர் தான் சபையை ஏற்படுத்தினார். அவர் தான் சபைகளில் எல்லாத்தையும் நியமிக்கிறாரு. அப்போஸ்தலர்களை நியமிக்கிறாங்க, அதே போல் போதகர்களை நியமிக்கிறாங்க, சுவிசேஷத்தை ஏற்படுத்துகிறாரு, அற்புதங்களை செய்யறதுக்கு உண்டான எல்லா வரங்களையும் பகிர்ந்து கொடுக்குறவராக இருக்கிறாரு. இப்போ வந்துக்கிட்டு உங்களால் ஒரு நோயை சுகமாக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஒரு கண்ணு தெரியாத மனிதனுக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, யார் நம்ம பிரவீன் டினோ மற்றுமாக இந்த 3 என்ன சொல்கிறது பரிசேயருடைய நேரடி வழிச்சந்ததிகள்லாம் ஏதாவது ஒரு குணமாக்க முடியுமா? பிசாசுகளை துரத்துக்கு உண்டான அதிகாரம் பெற்றவர்களா அப்படின்னு சொன்னால் ஆவியானவரை பெற்றவர்கள் அல்ல. புரியுதுங்களா? அவங்களாம் சபைக்கு போனால் தானே தெரியும். ஒன்று சபையில் கற்றுக்கொண்டோம், அப்படியே இருக்க கிணத்து தவளையே இல்லாமல் என்ன பண்ணுறோம், சபையில் இருந்துக்கிட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கிறோம், அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உபதேசமாக சொல்லியிருக்காங்க, இந்த உபதேசத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு செயின் மேக்காக தான் நம்ம போகணும், வைக்கணும். ஆனால் இவங்க அப்படி செய்கிறாங்களா அப்படின்னா யூடியூப்பில் பேசிக்கிட்டு வறுப்பாளர்கள் வறுத்து எடுக்கிறாங்க. பிரவீன் டினோங்கிறவர் ஃபாரினில் இருந்துக்கிட்டு அதுட்டு இந்த கருங்கல் பாசையை வச்சு அப்படின்றார். சபை அழிவு, ஒரு சபை அழிஞ்சிட்டுனாலே கிறிஸ்துவம் அழிஞ்சிடும். புரியுதுங்களா? ஒருதனுடைய வழி நடத்துதல் அதிகமாக அவன் எப்பவும் இடலாவான். ரட்சிப்புங்கிறது டெய்லி ப்ராசஸ். புரியுதுங்களா? எந்த இதுலேயும் மனிதன் இடலாவான். அவனுக்கு எந்த நேரமும் வசனம் அவனுக்குள்ளே இருக்கணும். அப்போ வழி நடத்துறதுக்கு ஒரு மேய்ப்பர்கள் வேண்டும், அநேக காரியங்களூடாக வேணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். பலதரப்பட்ட வேறு போலியாக போதனை பண்ணுறாங்கிறதுக்காக இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சபை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட நம்ம விலகிறது நல்லது, விலகணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சபையே இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்போ எப்படி ஞானஸ்தானம் பெறுவீங்க? சொன்னார்ல ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசர்கள் ஆக்குங்கன்னு இருக்காரு. எப்படி ஞானஸ்தானம் எடுப்பீங்க? எப்படி சபையில் அவங்கள இது பண்ணுவீங்க, வைப்பீங்க? சொல்லுங்களேன். அந்த வசனத்துக்கு மேலே வசனம் பாருங்கள், கீழே உள்ள வசனம் பாருங்கள். என்ன ஒரு ஈரெஸ்பெக்ட் நம்ம சொல்லணும். சபைங்கிறது சர்ச், அதுதான் அண்டர்லைட்டாக இருக்குது. இன்னும் மேற்கொண்டு நம்ம மூல பாஷைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான கேட்டகரிஸ் வேஸுங்கிறது தெரிய வரும். அதே போல் இந்த அடுத்த பார்ட்டில் நம்ம இதை குறித்து நம்ம பேசுவோம். ஒருவேளை அவர் பதில் வீடியோ போட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பிரயோஜனமாக நம்ம பேசுவோம். வணக்கம்.